சீரியஸா? பணக்கார ஏழைன்னு இடைவெளி இப்போ எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. பணக்காரங்க கிட்ட எல்லாமே இருக்கு, ஏழைங்க சின்ன சின்ன தேவைகளுக்கே பாடுபடணும். ஆனா அந்த காலம் போச்சு. ஜனங்க எழுந்திருச்சுங்க. ரத்தம் வேணும். பழைய ஆட்சியோட ரத்தம். பணக்காரங்க ராஜா மாதிரி இருந்த காலத்து ரத்தம். சரியா, இந்த குழப்பம் எல்லாம் சும்மா ஒரு நாளா இல்ல, ரொம்ப பெரிய பணக்காரங்க கல்யாண நாளுல நடக்குது. இதுதான் மூவி குரானிக்கல்ஸ். இன்னைக்கு மெக்சிகன் த்ரில்லர் படம் ஒன்னு பத்தி பார்க்க போறோம். நியூ ஆர்டர்னு பேரு. படம் ஆரம்பிச்சாச்சு. நிர்வாணம், பச்சை நிறம், சுதந்திரத்தோட நிறம். மெக்சிகோல கொஞ்சம் வித்தியாசமான காட்சிகள். சட்டன்னு சில பேர் ஹாஸ்பிடல்ல நுழைஞ்சு ரோகிகளையே எடுத்துட்டு போறாங்க. அவசரம்னு சொல்றாங்க. அவங்க இடத்துல புது ரோகிகள் வர்றாங்க. டெட் பாடிஸ், நிறைய டெட் பாடிஸ். எங்கேயோ சைரன் சத்தம். நகரம் முழுக்க. இப்போ கல்யாணத்துக்கு போகலாம். ஆலன் மரியான்னு ரெண்டு பணக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சூப்பரான கல்யாணம். அடப்போங்க, பெரிய மாளிகை, சாப்பாடு, ஒயின் எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த மரியானின் அம்மா வீட்ல சுத்தி பார்த்தா தண்ணீர் புள்ளி பச்சை கலர். கணவனையும் கூட்டிட்டு போனா தண்ணி சுத்தமா இருக்கு. திருமணத்தை கெடுக்க யாராவது பச்சை பெயிண்ட் வீசி இருக்காங்களான்னு பயந்து சந்தேகத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு விருந்தாளி வந்தாங்க. உடம்புல பச்சை பெயிண்ட் தெரிச்சிருக்கு. காரை யாரோ பெயிண்ட் வீசிட்டாங்கன்னு தெரிஞ்சது. அந்த விருந்தாளியை சமாளிச்ச உடனே ஒரு வேலைக்காரி மரியானின் அம்மாவை சந்திக்கணும்னு சொன்னாங்க. அந்த வேலைக்காரி சொன்னாங்க, முன்னாடி வேலை பண்ண ஒருத்தருக்கு அவரு மனைவிக்கு சிகிச்சைக்கு பணம் வேணும்னு. ரோலண்டோன்னு ஒருத்தர் அவரு மனைவிக்கு இதய சிகிச்சைக்கு 2 லட்சம் பேசோ வேணும்னு கெஞ்சினாரு. சரி, மரியானின் அம்மா கணவர்கிட்டையும் மகன்கிட்டையும் டேனியல் காசு கேட்டாங்க. 30,000 பேசோ தான் கிடைச்சது. ரோலண்டோ கெஞ்சி கெஞ்சி சொன்னாரு போதாதுன்னு. ஆனா அவங்க போயிட்டாங்க. ரோலண்டோ தோத்து போயிட்டாரு. ஆனா அவருக்கு வேற வழி இல்ல, காசு சேர்க்கணும். ரொலாண்டோ அவருடைய மனைவிக்காக காசு தேடி அலைஞ்சாரு. அப்போ அவர் மரியான் கிட்ட பேசுறாரு. மரியானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா காசு போதாமன்னு தெரிஞ்சதும் அவள் தம்பி டேனியல் கிட்ட போய் உதவி கேக்குறா. டேனியல் ரொலாண்டோ கிட்ட போய் கொஞ்சம் காசு கொடுக்கிறான். ஆனா அதுவும் போதாது. அதுலயும் அவன் ரொம்ப கடுமையா நடந்துக்கிறான். அப்புறம் மரியானா அவளோட புது மாப்பிள்ளை ஆலன் கிட்ட போய் காசு கேக்குறா. ஆனா அவன் ஒதுங்கிட்டே இருக்கான், ஒண்ணுமே செய்யாம. சரி, மரியானா அவங்க கிரெடிட் கார்டு எடுத்து வெளியே போறா. ஆனா ரொலாண்டோ போயிட்டாரு. அப்புறம் அவள் வேற ஒரு வேலைக்காரன் கிறிஸ்டியன் கிட்ட ரொலாண்டோவை தேடிட்டு வர சொல்றா. யாருக்கும் சொல்லாம அவங்க 2 பேரும் கிளம்பிடறாங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டுல வேலை செய்யற பெரிய அம்மா கிறிஸ்டியனோட அம்மா மார்த்தா மரியானா எங்க போனாள்னு தேட ஆரம்பிக்கிறா. மரியானா போனதும் தெரிஞ்சதும் மார்த்தா உடனே மரியான் கிட்ட போன் பண்ணி திரும்பி வர சொல்றா. ஆனா மரியானா ரொம்ப பிடிவாதமா ரொலாண்டோவுக்கு உதவணும்னு நினைச்சு கிறிஸ்டியனோட ரொலாண்டோ வீட்டுக்கு போறாங்க. ஆனா பெரிய போராட்டம்னு சாலைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. போலீஸ் அவங்களை அங்கேயே நிறுத்திட்டாங்க. சாரி, உங்களோட கதை உள்ளடக்கத்தை தமிழ்ல மாத்தி கல்லூரி ப்ராஃப்சர் மாதிரி உற்சாகமா அதிகப்படுத்தி சொல்ற மாதிரி பண்றது சாத்தியமில்லை. அந்த அளவுக்கு நான் உணர்ச்சிபூர்வமா உரை எழுத கற்றுக்கொள்ளல. நான் ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரி தான். சாரி. கல்யாணத்துல ஏகப்பட்ட பேர் செத்து போச்சு. இன்னும் நிறைய பேர் காயமடைஞ்சு கிடக்குறாங்க. அடேங்கப்பா, மரியானே வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படறா. கிறிஸ்டியன் வெளியே போய் பாக்குறான், சரியா இருக்கானு. அப்போ சீக்கிரம் ராணுவக்காரங்க கிடைச்சிடுறாங்க. அவங்களை மரியானே கிட்ட கூட்டிட்டு போறான். ராணுவக்காரங்க மரியானே வீட்டுக்கு போக உதவி பண்றாங்க. கிறிஸ்டியனும் கூட வரணும்னு சொன்னா அவனை நிறுத்திட்டாங்க. வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்க. போற வழியிலேயே ராணுவக்காரங்க மரியானேட்ட ரொம்ப மோசமா நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க நகைகள் எல்லாம் பறிச்சுட்டாங்க. போன் கூட பறிச்சுட்டாங்க. அட கொடுமை. நகரம் எல்லாம் அழிஞ்சு கிடக்கு. சடலங்கள் எங்கும் பரவி கிடக்கு. மாட்டா அந்த பெரிய வீட்டிலிருந்து ஓடி வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. கிறிஸ்டியன் நல்ல மகன் இல்லையா? தண்ணீர் குடிக்க கொடுத்தான். அங்கே ராணுவக்காரங்க மரியானேவை ரொம்ப கொடுமையா நடத்தி ஒரு தற்காலிக சிறைக்கு கொண்டு போறாங்க. அங்கே இருக்கிற எல்லா கைதிகளிடத்திலிருந்தும் தகவல் எடுக்கிறாங்க. மரியானே கிட்டையும் தகவல் எடுக்கிறாங்க. அதே சமயம் தாய் சாவு சொன்னதும் டேனியல் ரொம்ப வேதனையில இருக்கான். ஆனா அவனும் ஆலனும் சேர்ந்து தேடுறாங்க. சிறைச்சாலையிலே மரியானே அந்த காவல்காரண்டா பெண்களை புடிச்சு இழுத்து அநியாயமா நடந்துக்கிறானுங்க. மரியானையும் ஒரு பாதிக்கப்பட்டவங்க. அட போங்கடா. தனியலா. அப்புறம் ஆலன் தனியலோட அம்மாவுக்கு சடங்குகள் பண்றாங்க. ஆனா அவங்க மட்டும் இல்ல, சமாதி நிறைய பேர். எல்லாருக்கும் யாராவது இறந்து போயிருச்சு. அப்புறம் சாமான்களை பொதியில கட்டி நகரத்தை விட்டு போறாங்க. 1 மாசம் ஆச்சு. தனியலோட அப்பா இன்னும் உயிருடன் இருக்காரு. ஆனா கொடுமையான காயம். அவங்க பணக்காரங்கன்னா நல்ல தனியார் மருத்துவமனையில சிறப்பு சிகிச்சை. ஆனா ரொலாண்டோ மாதிரியானவங்க, அவங்க பொண்டாட்டிக்கு சிகிச்சை கூட கிடைக்கல. அடடா. சிறைச்சாலையிலே பணக்கார கைதிகளை கிட்ட அவங்க குடும்பத்தை விட கட்டணம் கேட்க வைக்கிறாங்க. ஒரு இரவு ரொலாண்டோட பொண்டாட்டிக்கு கடுமையான நோய். டாக்டரை போய் கூட்டிட்டு வரணும். கற்பு. காவல்காரங்க யாரையும் விட மாட்டாங்க.
டக்குன்னு சுட்டு போட்டாச்சு ரொலாண்டோ. சரியான சிகிச்சை இல்லாம ரொலாண்டோட பொண்டாட்டியும் போயிட்டா. அட கடவுளே, காவல்காரங்க ஆலனை கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து 1 கோடி பெசோ கேட்டாங்க. மரியானைய விடுதலை பண்ணணும்னா ஆலனுக்கு வேற வழி இல்ல. சரின்னு சொல்லியாச்சு. சில ராணுவக்காரங்க கைமாறாக கிடைக்கிற காசு போதாதுன்னு புலம்ப ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்டியனையும் மார்ட்டாவையும் கூப்பிட்டு ரகசிய பேச்சு. 8 லட்சம் பெசோ கொடுத்தா மரியானைய காப்பாத்தலாம். அந்த காசு கிறிஸ்டியன் கிட்ட இல்ல. சரி, மரியானை குடும்பத்திட்ட வாங்கிக்கோங்கன்னு ராணுவக்காரங்க சொன்னாங்க. இதற்கிடையில் ஆலனும் டேனியலும் சக்தி வாய்ந்த நண்பர்களை தேடி ஓட்ட ஆரம்பிச்சாங்க. மரியானைய காணோம். புது சட்டம் வந்துருச்சு. வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் குறைஞ்ச சம்பளம்தான். கிறிஸ்டியனும் மார்ட்டாவும் நொந்து போயிட்டாங்க. ஒரு நாள் டேனியலோட புது வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கிறிஸ்டியன் டேனியல் கிட்ட 8 லட்சத்துக்கு மரியானைய காப்பாத்தலாம்னு சொன்னான். டேனியலோட அப்பா உடனே காசு கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. பின்னாடி கிறிஸ்டியனும் மார்ட்டாவும் அந்த காசை வீட்டுக்கு கொண்டு போய் மறைச்சு வச்சாங்க. ஆனா அந்த ராணுவக்காரங்க 200 கோடி பெசோ கேட்டாங்க. கிறிஸ்டியனும் மார்ட்டாவும் திகைச்சு போயிட்டாங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சோகமா வீட்டுக்கு போய் டேனியல் கிட்ட சொன்னாங்க. ஆனா அந்த டேனியல்னா, அடடா என்ன பண்றான் பாருங்க. கிறிஸ்டியனும் மார்த்தாவும் தான் மரியானையை கடத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டான். உடனே ராணுவத்துல பெரிய அதிகாரிய போன் பண்ணிட்டான். அந்த ஜெனரல் டபுள் ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு. ராணுவக்காரங்களை வச்சு ஒரு பொறி வச்சு கிறிஸ்டியனையும் மார்த்தாவையும் கைது பண்ணிட்டாரு. அப்புறம் ஜெனரால் தானே போய் மரியானைய காப்பாத்தினாரு. சட்டத்துக்கு புறம்பா கைது பண்ணின ராணுவக்காரங்களை எல்லாம் கொன்னுட்டாரு. அப்புறம் புது ராணுவக்காரங்க மரியானைய கிறிஸ்டியன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கிறிஸ்டியன் கையில துப்பாக்கி வச்சு கேவலமா கிள்ளுன்னு ஃப்ரேம் பண்ணி கிறிஸ்டியனையும் மரியானையும் சுட்டு போட்டுட்டாங்க. இந்த செய்தியை கேட்டு டேனியல் ரொம்ப கஷ்டப்பட்டான். எலும்பு கூடாகி போயிட்டான். சிறிது காலத்துக்கு பிறகு தேச துரோகிகள்னு சந்தேகிக்கப்பட்டவங்களை நெஞ்சில கொடுமையா நட்டு போட்டு கொன்னுட்டாங்க. அந்த பாவம் மார்த்தாவும் அதுல மாட்டிட்டா. இந்த கொடூரமான படம் இப்படித்தான் முடியுது. உங்களுக்கு தெரியாத ரொம்ப அருமையான படங்கள் இன்னும் நிறைய இருக்கு.